தங்கத் தமிழ்நாடு கட்டுமான அமைப்பு சாரா விவசாய தொழிலாளர்கள் மத்திய சங்கத்தின் 13வது மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். மாநில மாவட்ட நிர்வாகிகள் தங்களைத்தானே அறிமுகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியை துவக்குகின்றனர். வெண்ணாளத்திலிருந்து எம் ராஜாமணி மாநில அமைப்பு செயலாளர். மாவட்டம் வெண்ணாளத்திலிருந்து கே வேல்முருகன் கடலூர் மாவட்ட செயலாளர். சென்னை கொட்டிவாக்கம் டி மணிகண்டன். சென்னை சிவகங்கை சின்னதுரை வெட்டுவாமணி மாநில தலைவர். மாநில இளைஞரணி செயலாளர் தூத்துக்குடி மாவட்டம். மாவட்டம் சொல்லாளர் கடலூர் மாவட்டம். மதுரை மாவட்டத்திலிருந்து கணேசன். ஒரு மாவட்ட செயலாளராக பணியாற்றியது எனக்கு 10,000 பேர் மக்களுக்கு யார் என்று தெரிந்த ஒரு நபராக இன்று விளங்கி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது இன்றைய காலகட்டத்தில் பார்த்திருக்கான கிராமங்களில் அதிலேயும் ஒரு சலுகை கொடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வீரமங்கை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அவார்டு திருச்சியில் எனக்கு 3ஆம் தேதி கொடுக்குறாங்க. அதுவும் அதுக்கெல்லாம் அடிப்படைக்காக நம்ம ஐயா அவர்கள் நிறைய பேசணும்னு நினைச்சிட்டு வாய்ப்பு வந்து கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல கூட நன்றி. இதனால் இவன் முடிப்பார் என்றாய்ந்து அதனை அவன் கண் இடத்தேர்வார் நம் வாழ்வதற்கு. இந்த சிறப்பு சங்கத்தின் மாநில தலைவராக தொடர்ந்து உங்களின் பேராதரோடு உங்களை முன்னிலையில் நடத்தக்கூடிய உங்களின் ஒருவனாக இருக்கக்கூடிய எங்கள் மதிப்பிற்குரிய மூத்தவர் பெரியவர் அன்புக்கு பொன்வேசாமி மாநில தலைவர் அலுவலகத்தும் செயல்படவர் பொதுச் செயலாளர் பெருமாள் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அன்புக்கு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இந்த சங்கத்திற்குரிய பொருளாதார ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிற கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் செயற்குழு பொதுக்குழு மற்றும் மாவட்ட மாநில நிர்வாகிகள் அனைவரையும் அன்புகளோடு வரவேற்கிறோம். சாமி கைவிட்டாலும் பூமி வளர்த்தரும் என்பார்கள். ஏனெனில் உழைப்புக்கு மட்டுமே அவ்வளவு மரியாதை உண்டு. ஒவ்வொருவரும் மேஜை நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு செயல்படுகிற போது இன்னமும் வியப்புக்குறிகளை பூமிக்கு அர்ப்பணித்து வாழ்க்கையில் உயரங்களை சொல்வதற்கு முயன்று கொண்டிருக்கிற உயரங்களை தொட்டுவிட்ட உங்கள் அனைவரையும் அன்பு தாழ்த்து சிறந்தாழ்த்து வணங்குகிறேன். எல்லோரும் சொல்வார்கள், நான் பலையோரத்தில் கல்வுடைப்பார்கள், ஆனால் யாருக்கும் தெரியாது நான் மலையை உடைத்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு அந்நிய பழமொழி ஒன்று உண்டு. உங்களால் முடியும், உங்களால் மட்டுமே முடியும். பெருமை என்பது மூலத்தனம், 10 விரல்கள் மட்டுமே மூலத்தனம் என்பார் கவிஞர். நம்மால் எந்த விஜயங்களையும் ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் ஒரு 5 வருடங்கள் உங்களுடைய தொழிலும் உங்களுடைய சூழலும் சரியாக அமைந்து விட்டால் நீங்கள் நினைக்கக்கூடிய உயரங்களை கனவுகளை எந்த மனிதனாக இருந்தாலும் அடைய முடியும். நீங்கள் உங்கள் நண்பர்கள் உங்களுடைய உறவுகள் வட்டாரத்தை நீங்கள் கவனமாக யோசித்து பார்த்தீர்கள். எந்த மனிதனுடைய வாழ்க்கையுமே கடந்த 5 வருடங்களில் தீர்மானிக்கப்பட்டது. ஒரு 5 வருடங்கள் மட்டுமே ஒரு மனிதனுக்கு தொழிலும் அவனுடைய அமைப்பும் சரியாக இருந்து விட்டால் அமைப்பு என்பது உங்களுடைய
தமிழில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்பார் கவிஞர் இஸ்லாம். அதாவது உங்களை தேர்ந்தெடுத்து செப்பனிடக்கூடிய ஒரே ஒரு மனிதன் மட்டும் இருந்தால் நீங்கள் எல்லாருமே, உங்கள் குழந்தைகள் எல்லாருமே நீங்கள் எதிர்காலத்தில் ஆசைப்படுகிற அடைய